உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பெரிய ட்ரஸ்ட்ல இருந்து பல்கான ஒரு அமௌண்ட் வரப்போகுது. எங்கேருந்து? ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது. அதில் பெரிய பெரிய பெருந்தலைவர்களெல்லாம் தலையிட்டு இருக்காங்க. வேல்ற அளவுக்குள்ள ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி உன் மருமகனையும் ஒரு லீடராக போடுவோம்னு சொல்லி பணத்தை ஒருத்தன் ஒரு பெரிய மனுஷன் ஏமாற்றிட்டான். அப்படி ஏமாற்ற பெருசாக நினச்சி உன் மருமகன் பல பேர்கள்ட்ட பல விஷயங்களை வசூல் பண்ணி இன்றைக்கி சில கோடிகளை கடமாக அடைந்து மீட்ட முடியாமல் கிடந்து தாகமாக கிடக்கான். இதான உண்மை. கால் வந்துட்டுவான். அது என்ன பிஸ்னஸ் இதில் இடையில இருக்கும்னு பார்த்தேன். அரிசியை ஒரு பித்தளை பாத்திரம் இழுக்கும். அப்படி இழுக்காயா எங்கேயாவது? கனவுல சதுரங்க வேட்டையில் இழுக்கும். படத்தில் என்ன வேட்டை? சதுரங்க வேட்டை படத்தில் இழுத்துச்சு. அந்த படத்தை பார்த்து இந்த ஜென்மங்கள் இந்த ஆசையிலேருந்து திருந்தாமல் ரைஸ் புல்லிங் இருக்குது, யுரேனியம் இருக்குதுன்னு சொல்லி ஏமாற்றி இன்னைக்கு இந்த பணத்தெல்லாம் இழந்து வாழவா சாக வாங்குற நிலைமையில் உன் மர்மம் இருக்கான். உண்மையா இல்லையாடா? அவனை காப்பாற்றவா அவன் பணத்தை காப்பாற்றவா? ரெண்டையும் வாங்கி தரணும். கால் வந்துட்டு வா. எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்கு பார்த்தீங்களா அந்த உலகத்தில்? அது சம்மந்தமாக இந்த யூடியூப்பை பார்க்குறவங்களாம் இந்த சாமி நம்ம பிழப்பை கெடுத்துருவார் பொறுக்கணும்னு வந்துக்கிடுவான். நீ மனதை பார்த்திக்கா. என்னண்ணே உண்மையா இல்லையா? அதனால் அந்த பணம் கிடைக்குமான்னு பார்த்தேன். 3.5 கோடி ரூபா கிடைக்கும். அதை வச்சு காப்பாற்றிக்கிடுதேன். வெற்றியாக்கி தரேன். உன் மருமகனை கேட்க சொல்லு. இந்த கனியை வீட்டுக்கு கொண்டு போ, பணம் வரும். நல்லாரு. அன்னதானம் சாப்பிட்டு போகணும். அறவரில் போயிடக்கூடாது. கருப்பசாமி அடுத்த உத்தரவு. இன்னைக்கு ஒரு உத்தரவு. அப்படியா கருப்பசாமி? ஓஹோ பொள்ளாச்சி. அடுத்து அழைக்கிறேன் செல்ல மக்களே. பொள்ளாச்சி
பொள்ளாச்சி எல்லாரும் எந்திரிங்க, வாங்க முன்னாடி சாமி பார்த்து நின்னுங்க, வரவங்களுக்கு வழி விடுங்க. கர்மசாமி, உன்னுடைய மனதை ஆராய்ந்து பார்த்தேன்டா. ஒரு பெண்ணால் நீ ரொம்ப பாதிக்கப்பட்டு உள்ள வாடிக்கிட்டு இருக்க. உண்மையா? அவள் இப்போ வேணுமா வேண்டாமாடா? வேணும். விட மாட்டோம்டா. விதி யாரடா விட்டுச்சு? நான் விடதுக்கு வேணும். அதான் நான் முதல்ல வந்தவுடனே ஒரு பாட்டு படிச்சிட்டேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரையா கல்யாண பரிசுரை எழுதின பாட்டு. என்ன பாட்டு? காதலிலே தோல்வியுற்றான் காளை ஒருவன், கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். வார்த்தை. ஆனால் நீ காதில் தோல்வி பெற்று விடுவாயின்னு எனக்கு உத்தரவு வந்திருக்கு. நீ வேணும்னு சொல்லுத. இப்போ நான் என்ன செய்ய? எப்படியாவது அப்படியே மடைக்கிறனுங்கயா? அவள் அப்பா எங்கே இருக்கான்? உன் கூட தான் இருக்கானா? ஊரில் இருக்கான். கண்ணை மூடிக்கிடுவாடா. காலி பரவாயில்ல, நீ கால் வந்துட்டு வா. அன்பு மயில் ஆடலுக்கு மேடை அமைத்தான், துன்பமெனும் நாடகத்தை கண்டு ரசித்தான். பக்கத்தில் உட்காரு, நல்ல கண்ணை மூடு, கொஞ்சம் ஆராய்ந்து பண்ணி பார்ப்போம். அந்த பிள்ளை கொஞ்சம் அற்ப சொற்பமாக தான் பேசுது. நீ சொல்லுத கேள்விகளுக்கு விஷயங்களுக்கு அதிகமான பதில் வரல. எப்படியாவது என் எண்ணத்தை நிறைவேற்ற முடியுமா முடியாதா தெரியல. ஒரு விளக்கம் இல்லாமல் வேதனைப்படுறேனே, அது விஷயமாக நிறைய கொஞ்சம் செலவழித்து அலக்கழிச்சிக்கிட்டு நடக்கும். ஒரு முடிவு கிடைக்கணும்னு கேட்குறேன். அவ்வளோதானே? கால் வந்துட்டு வா. நீ என்ன இழிக்க? நீ அப்படித்தான் இல்லை. 3 முறை என்ன பார்க்க வாடா. 3வது முறை ஒரே வாரத்தில் 3 முறை வந்துடாடா. 3 நீ அப்படி வருவேன். நீ அப்படிப்பட்ட பேதான். 3 வெள்ளிக்கிழமை வா, காப்பாற்றி தரேன். ஓடு. ஏன்னா சொன்னால் இன்னைக்கே 3 முறை வந்துருந்தேன் சாமின் ரோம்ல. விவரமாக இருப்பே, கட்டிக்காரன். அதே பொள்ளாச்சி செய்யும் தொழிலில் கடனும் மனவேதனையும் அடைந்தது யார்? கால் ஒன்று. என்ன தொழில்? கால் ஒன்று வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் கருப்பசாமியுடைய அருள் இருக்க சரிதானா? உன்னுடைய முன்னோர்களுக்கு ஒரு காலத்தில் நான் முன்னடி படப்பாக வணங்கிய தெய்வம். ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகள் நீ நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் நஷ்டமும் உறவினர்களுக்குள் பகையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதில் ஒரு இடம் சம்பந்தமான மனக்குழப்பமும் சேர்ந்து நடக்கு. அதில் ஒரு சிலர் மாந்திரிகத்தால் தவறு நடந்திருக்குமோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உன் வீட்டுக்குள்ளே பேச்சுவார்த்தை அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்கிய. கால் ஒன்று வரலாம். உஷாரா இருக்க கருப்பசாமி. இப்போ நடத்தக்கூடிய இந்த தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு வருமானத்தை பற்றி ஒரு நினைச்சிருக்கேன். அது நடக்குமா நடக்காதா? அந்த ஒரு வார்த்தைக்கு எனக்கு பதில் சொன்னால் போதும். வேற எந்த கதையும் எனக்கு வேண்டாம். சரியா ஐயா? அது நடக்கும். இந்தா வெற்றி ஆயிக்கா. நல்லா இருக்கு. அதைத்தான் செய்வனை புதிவனை. நீ அந்த சிந்தனைக்கு வரலையே. வீட்டுக்குள்ளே பேச்சு அதுதான். அடுத்த வாரம் வரும் பொழுது அதை நான் குணமாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இருந்து என்னை பார்த்து போகலாம். அந்தியூர். அந்தியூர். அந்தியூர் பைசல் ஒண்ணே. அந்தியூர் இருந்தா வாங்க முன்னாடி. கண்ணாடியை கலத்திக்கலாம். அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே. காலில் விட்டு வரலாம். இன்னொரு தடவை காலில் விட்டு வரலாம். உனக்கு எதுக்குல பொண்டாட்டி? நீ வீணா போன வேலை.
இல்லை உன் வாயை அடக்காத பட்சத்தில் உன் கூட வந்து எப்படி நான் வாழ முடியும்? எறப்பாடி பேர உனக்கு எதுக்குல பொண்டாட்டி? அப்படி ஒரு சத்தம் அங்கே கேட்கு. சொன்னான்லாவா? இப்போ அவளை கொஞ்சம் மடக்கி இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு உட்கார்ப்பா. கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்து என்னைய மட்டும் நினை பார்ப்போம். இந்தா வந்து சேர்ந்துட்டாடா, வெற்றி உண்டு. நல்லாரு, ஐஸ்வர்யமா இரு மகனே. கருப்பசாமி கோம்பை 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 ஊர் பேரு கோம்பை. முன்னாடி வாங்க. நல்ல விழலை, நல்ல விழலை. வந்து வேகமாக விழுந்துட்டே தவிர மனசு அங்கே பறி கொடுக்கல. சாமிக்கு தேவை என்னது? மனசு. உண்மையா இல்லையா? மனசு தான் வேணும். மனசு அங்கே போயிடுன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ எல்லோரும் நினைக்கி அவரவர் காரியத்தை நினைக்கி சாமியை சரணாகதியாக கும்பிடுதீங்க. ஆனால் மனசை பகவானுக்கு கொடுக்க மாட்டேங்கிய. நீங்கள் லேட் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். இன்னொரு தடவை நிறுத்துவான். குசேலர் கிருஷ்ணரும் சந்தித்தாங்க. சந்திக்கும் பொழுது, அண்ணா என்னுடைய அண்ணி, பாப்பா உட்கார், என்னுடைய அண்ணியார் என்னை பார்க்க வருவதென்றால் உங்களை சும்மா அனுப்பியிருக்க மாட்டார்களே, என்ன கொண்டு வந்தீர்? கிருஷ்ணா, நீயோ ராஜாவாக இருக்கிறாய், நானும் ஒரு ஏழை பிராமணனாக இருக்கிறேன். உன்னுடைய அண்ணி நீ ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய ஒரு பொருள் மூங்கில் அரிசிகளை நனைய வைத்து கண்ணீரால் நனைத்து அவலை இடித்து தந்தால் அந்த அவலை கொண்டு வந்தேன் அப்பான்னு கேட்டார். அந்த அவலை கொடுத்தார். ஒரு பிடி சாப்பிட்டாரு. வீட்டில் இருக்க புள்ள கூட்டி எல்லாம் செல்வமாக ஆகுச்சு. மறுபடி சாப்பிட்டார். குசேலனுக்கு ஞானமும் செல்வமும் பொங்குச்சு. மூன்றாம் படி வருங்களே மனைவி வந்து தடுத்துட்டா. கொடுக்கறத அளந்து கொடுங்க, ஆற்றுல ஓட்டினாலும் அளந்து ஓட்டுங்கன்னா. ஆற்றுல ஓட்டினாலும் அளந்து கொடுங்க என்ன அர்த்தம்? சூத்திரனுக்கு ஆறுனா நதி, பிராமணனுக்கு ஆற்றுலனா வீடு. வீட்டுக்கே கொடுக்குதா இருந்தால் அளந்து கொடுங்கன்னு அவள் சொன்னான். நம்ம நினச்சிக்கிட்டோம் ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டினா. ஆற்றுல எவன் போய் கொட்டினா? அங்கே மலம் கொட்டுவோம். மலத்தை கூட நீ அளவுக்கு மீறி கொட்டியாச்சுன்னா உடம்பு போயிடும். சூத்திரனுக்கும் தத்துவம் இருக்குது, பிராமணனுக்கும் தத்துவம் இருக்குது. எல்லாமே ஒன்று தான். மலம் போச்சுன்னா பிலம் போச்சு. உண்மை தானே? என்னடா அதை மாதிரி அடுத்த கேள்வியில் தான் ஒரு ஞானமே இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? அண்ணா, இந்த அவரை தவிர வேறு ஏதாவது எனக்கு கொடுக்கறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டான். அதுக்கு குசேலர் சொன்னார், கிருஷ்ணா, ஈடில்லாத என் இதயத்தை தவிர உனக்கு கொடுக்க எதுவுமே இல்லைடான்னார். கிருஷ்ணர் போய் அப்படி ஓடி தழுவிக்கிட்டார். அந்த ஒன்று தானே அண்ணா எனக்கு வேண்டும்னார். அந்த ஒன்று தானே எனக்கு வேணும் அப்படின்னார். அதைத்தான் நானும் உங்கள்கிட்ட கேட்கப்பா. உங்கள் மனசு தான் எனக்கு வேணும். உங்கள் மனசை மட்டும் என்கிட்ட முழுமையாக நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா உங்கள் விஷயம் பூரா வெளியில் வந்துடும். உங்கள் பாவம் பூரா கழிஞ்சிடும். உங்கள் தேவையெல்லாம் நிறைவேறிடும். பாவியை நீங்கள் மனசை விட மாட்டேக்கீழே. பணம் வேணும், பதவி வேணும், அது வேணும், இது வேணும், இது தானடா இருக்குது. கோடி ரூபாய்க்கு உனக்கு ஆர்டர் வாங்கி தரோம்னு சொன்னேன். சொன்னா சொல்லலையா? அந்த ஆர்டருக்குரிய அனைத்து அறிகுறி விஷயமும் வந்தாச்சு. கருப்பசாமி, அதை தைரியமாக வாங்கி என்னை நடக்க வச்சிருன்னு சொல்லுத. கால் வந்துட்டுவான், வாங்கி கொடுத்துருவான். ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வரும்னு சொன்னேன். சொன்ன சொல்லையாடா? சொன்னோம்லா? வந்தாச்சு. அந்த காம்ப்ளெக்ஸையும் அடிச்சிருவான். ஒரு திருமண மண்டபத்தையும் பிடிச்சிருவான். ஊடால ஒரு இடைத்தரக இருந்து மேட்ரு அடிச்சுக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட கொஞ்சம் ரூபா வாங்கணும், அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் வாங்கணும், இல்லைன்னா அப்படி திசையை மாற்றி விட்டுறணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். சரிண்ணா? அவனை திரையை போட்டு உனக்கே வாங்கி தரேன், அசதிட்டா போதும்லா. 3.25 கோடி கால் வந்துட்டுவான். கொடுத்துடலாம்ல பிள்ளைக்கு? மனம் திறந்து சொல்லுங்க பாப்பா. சந்தோஷம், சந்தோஷம். கொடுத்துருவோம்.
ஆ பாருல எப்படி மலை மேல இருக்கிற கருப்பசாமிக்கு, மலை போல இருக்கிற கருப்பசாமிக்கு வார்த்தை அதான். மலை போல கருப்பசாமி இருக்காரு. 2% ஆமல பாரு, தட்டுங்க கைய. இந்தா லாபத்தை கொடுத்துருதேன், வெற்றி உண்டு. நீதிபதி நானா இருந்து உன்னை வெற்றியாக்குதேன். போ, முடிஞ்சு போச்சுல. கருப்பசாமி, ஆமா, சிவன்மலை. சிவன்மலை, சிவன்மலை வாங்க எல்லாரும். சரியான நேரத்தில் பாயிண்ட கருப்பசாமி அவ வாயில திறந்து வச்சிட்டாயா? என்னடா எவன் மகனோ என்று வாப்பா, நல்ல இன்னொரு தடவை காலம் விழுந்துக்கா. சில தென்னைமரமெல்லாம் காய்ச்சிருக்கு. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தென்னை மரத்தில் மட்டும் பாதி மரம் மட்டையும் கூந்தலுமா இருக்கு, தேங்காய் கடலையே. பார்த்தேன், இப்படி பார்த்தாலும் கிடையல, அப்படி பார்த்தாலும் கிடையல. முக்கால் வெளத்தில் கிடக்கு. அது இழஞ்சி நான் என்னைக்கு நல்லா இருக்க போகிறேன், அதையும் பாவியை தட்டிட்டு போயிடுவான்னு ஒவ்வொருக்குன்னு ஏங்குது. கால் வந்துட்டுவான். தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல் அமுட்டியா தூங்குதா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பங்கை இனிமேல் யாரும் அசைக்க முடியாது. அவங்க இனி எந்த மாந்திரிகம் செய்தாலும் உங்கள் பக்கத்தில் நெருங்காது. உங்கள் பங்கையும் வாங்கி தந்துடுறேன், உன் பிள்ளைகளையும் இங்கே படிக்க வச்சுருந்தேன். இனிமேல் உங்கள் இடத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்க விடாமல் ஒரு கருணாகம் அங்கே வந்து காக்கும். கால் வந்துட்டுவான். இதை உன் தோப்புக்குள்ளே போடு. அடையாளத்தை கரெக்டாக பாரு, மடியில் கட்டு. அடையாளத்தை மாற்றி வீட்டுக்குள்ளே வச்சுன்னா வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடும். அறிவில்லாமல் செஞ்சிடாத. அடையாளத்தை போடு போடல, கரெக்டாக கண்ணால் பார்த்துக்கா. ஆ, செல்லில் முடிச்சு போடு. நல்லா கட்டிக்கா, பொறுமையாக போடு. நான் காத்திருக்கிறேன், தப்பு இல்லை. தோட்டத்தில் போட்டு இடம் தேவையில்லை, தோட்டத்துக்குள்ளே போடு. கண்ண மூடு. இந்தா காயும் கனியும் அம்பாரமாக குமியும். வீட்டுக்குள்ள கொண்டு வை, வெற்றி உண்டு. மாந்திரிக மீறி செல்லாது. ஓடு. அவ்வளோதான், உத்தரவு முடிஞ்சு போச்சு. அங்கிட்டு போ, சாப்பாடு முடிச்சு வா. பிறகு கருப்பசாமி, ஆமாம், திருப்பூர். திருப்பூர் வாங்க. திருப்பூர் எல்லாரும் முன்னாடி வாங்க, சாமி பார்த்து நின்னுங்க. வழி விடுங்கம்மா, வரவங்களுக்கு வழி விடுங்க. அம்மா அப்படியா? கடன் வாங்கியிருக்கிறேன், அதை திருப்பி கொடுக்கணும். அதுக்கு ஒரு எவ்வளோ வேணுமா? யாருப்பா கேட்டது? என்னடா கடன் வாங்கியிருக்கிறேன்? ஆ, கால் விட்டு வா. வரலாம்ப்பா. சாமி நம்ம காலில் விழுந்து கும்பிட்றதுல நம்ம மனசை சரியாக கொடுக்கலன்னு நினச்சிடக்கூடாதுன்னு நினச்சி மன நிறைவாக கும்பிட்டுட்டேன். உன்னை உணர்ந்தேன், வா அருகில். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலுக்காகவும் ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்துக்காகவும் பேங்கிலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி வச்சுட்டேன். உண்மையா இல்லையா? அதை தீர்க்கவும் செய்யணும். இடம் சம்பந்தமான விஷயத்தை உனக்கு குழப்பத்தை நீக்கி அது மூலமாக பணமும் தரணும். அவ்வளோதான விஷயம். என்னப்பா? சரி, கரெக்டு. இதிலேருந்து மீட்டி அந்த குழப்பத்தை உனக்கு தீர்த்து தரேன். இந்தாப்பா, அங்கே வைடா. இன்னொருத்தர காலில் விட்டு வா. பேங்குக்கு எவ்வளோடா வேணும்? இந்த பாரு,
ஒஞ்சி அந்த கடத்தை அடைச்சி தருவேன், சந்தோஷமாரு, வெற்றி ஆகிடு. இந்த ஆக்கிரமிப்பை மீட்டி சட்டப்படி உனக்கே உரிமையாக்கி தரேன். போ, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, இன்னும் 2 முறை என்னை பார்க்கவா, அசதி தந்துடுறேன். போ, வெற்றி ஆகிடும். கருப்பசாமி அதே திருப்பூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. கால் வந்துருக்கா, என்னப்பா பிள்ளை? அந்த பெரிய கவர் இருக்குல்ல, நேற்று அடிச்சு வந்ததுங்க. பெரிய கவர் நேற்று அடிச்சு வந்தாங்களே, கால் வந்துட்டு வரலாம். அந்த படத்தை எடுத்து கையில் கொடுத்துருப்பான், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து விடுப்பா. எடுத்து வைப்பா, பதறாமல் எடுத்து வை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பூட்டு பூட்டியே கிடக்கு. அது என்ன, வீட்டு பூட்டா? இல்லை, வாய்ப்பூட்டு. அந்த வாயை பேச வைக்க முடியுமா? அதுக்காக எத்தனையோ கோயில் குளங்கள், எத்தனையோ சாமியார்கள், எத்தனையோ பூசாரிகள் எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் எந்த வெற்றியும் நடக்கலை. அதனால் கருப்பசாமி எப்படியாவது பேச வச்சு தந்திருப்பா, உன் புகழ் இந்த உலகமெல்லாம் பேசணும்னு சொல்லியிருக்கேன். கால் வந்துட்டுவான். மெல்ல மெல்ல, மனம் தளராத மகனே, வா, ஆனந்தமா வா. இந்தா, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு கனியை அறுத்து புழிஞ்சு கொடுத்து தேய்ச்சி குளிக்க வை. வியாழன், வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேலே வாய் திறப்பான். செஞ்சுக்கா, வெற்றி உண்டு மகனே. கருப்பசாமி, ஆமாம், அப்படியா? கேரள தேசம், மலையாளம் போன திருவண்ணாமலை, மையக்கம்மா, திருவண்ணாமலையெல்லாம் வாங்க. திருவண்ணாமலை, மையக்கம்மா, கலக்கம்மா, மனதிலே குழப்பம்மா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை சிரிக்கும், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, உணர்ந்தே பார்த்து நிம்மதி தேடு. என் புருஷன் என்னை கூப்பிடுவானா, கூப்பிட மாட்டானா? கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. திருவண்ணாமலை உனக்கு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. எதுவும் கடை வச்சுருந்தீங்களா? என்ன கடை? சூப்பர் மார்க்கெட்டு கடையா? இப்போ அங்கே யார் நடத்திக்கிட்டு இருக்கான்? அவன் மண்டையை போய் பார்த்தேன், சாமான்கள் கொடுக்குறதுலையும் பக்கத்தில் உள்ளவங்ககிட்டையும் பல்ல இடித்து பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை கொண்டா உதஞ்சி தள்ளதானவெல்லாம். அப்படியா? கால் வந்துட்டுவான். ஏ பத்தியா, கட்டிக்கார பையன். அவன் மனதுக்குள்ள வேற ஒருத்தருடைய உறவு நடந்திருக்கு, புரியுதா? அதை நீ கண்டுபிடிச்சிட்டேங்கிறத ஒரு மண்டை குழப்பம் அவனுக்கு ஏற்பட்டு போச்சு. இருந்தா இரு, இல்லாட்ட போய் உள்ள உன்னை எவன் கேட்க வரான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உன்னை உதறிப்பு விரட்டி விட்டுட்டான். இதான உண்மை. கால் விட்டுவான். கெட்டிக்காரன். இப்போ அவனுடைய மனசை பக்குவப்படுத்தி உன்னை கூப்பிட வச்சா போதும்ல, வாழ்க்கையை சேர்த்து வச்சா போதும்ல. கால் விட்டுவான். யாரடா அவன்? ஒரு சின்ன பையன் வந்து உருக்க வரான்.
கடையில் வேண்டியவங்களுக்கு நிறைய கடனை கொடுத்து இழிச்சவாயன ஆகிட்டான். கேட்டால் கணக்கு வழக்க ஒழுங்காக சொல்ல மாட்டான். இந்த குழப்பம் நடக்கு. ஒருத்தரால் பாதிக்கப்பட்டிருக்கான். அவங்க ஆத்தா இருக்க பணத்தெல்லாம் சுருட்டிட்டு உனக்கு ஒன்றுமே தராமல் வச்சுருக்கான். இப்போ அவங்க மனத்தை பக்குவப்படுத்தி உன்னை சேர்த்து வச்சா போதும்ல. இந்தா தை மாதம் நீ அங்கே போய் சேரு, வெற்றி உண்டு. கவலைப்படாமல் தைரியமாரு, வயிறார சாப்பிட்டு தூங்கு. அதே திருவண்ணாமலை மகாசக்தி பரிபூரணி நாயகி நாராயணி. தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனம் குழம்பி கேட்டு வந்தது யாருப்பா? வரலாம், கால் ஒன்று வரலாம். என்ன செய்யணும்னா பக்கத்தில் வரணும். யாரெல்லாம் ஒற்றுமையாக்கணும்? வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்க, என்னது இல்லையா? கண்ணை முடிக்கங்க, கேட்குறேன். அப்படியா? ஆ சரி, காலைல வந்துட்டு வரலாம். உன்னுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையில் பிரிவு வந்துருமோங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் மனநிலைகள் சரியில்லாமல் பல பஞ்சாயத்து வச்சும் திருந்தலை. அதனால் அவங்க ரெண்டு பேருடைய உள்ளத்தை சீர்திருத்தியாச்சுன்னா இந்த விஷயம் தெளிவாயிரும். அவங்க உள்ளத்தை பக்குவப்படுத்தினா போதும், பெரியவங்க யாரும் தலையிடக்கூடாது. அதானே உன்னுடைய கேள்வி. கால் விட்டுடலாம். இந்தாப்பா, ரெண்டு பேரும் இணை பிரியாத வாழ்வை பெறுவார்கள். காப்பாற்றிட்டேன், நல்லா இரு, ஐஸ்வர்யமாக இருப்பா. கர்பசாமி, ஆமாம். அப்படியா? கேட்டுருவோம், யார் வரான்னு பார்த்துருவோம் நம்ம. கடலூர். கடலூர்லாம் வாங்க, திருவண்ணாமலையெல்லாம் உட்காருங்க. கப்பலுக்கு போன மச்சான். கடலூர்லாம் வாங்க. கடலூர். நீங்க கடலூரா? கடலூர்லாம் வாங்க. கடலூர் 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 கடலூர். போட்டு யார் வச்சிருக்கா? போட் நீ வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. நண்டு பிடிக்கலாம்ல, அதை கண்டுபிடிக்கலாம்ல. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் இடப்புறத்தில் அங்காளம்மன்னு ஒரு தெய்வம் இருக்கு. அங்காள பரமேசின்னு ஒரு தெய்வம். உண்மை இல்லையாடா? இருக்கு. சுமார் 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நிறைய பண கஷ்டமும் நோய் நொடிகளும் வாக்குவாதமும் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் உன் தாப்பனுடைய வார்த்தைக்கும் தாயுடைய வார்த்தைக்கும் அடிக்கடி ஒற்றுமை குறைவு நடக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளே போய் பார்த்தேன். உள்ள தெய்வ நடமாட்டம் இல்லாமல் தீய அதிர்வுகளும் தீய சக்தியும் இருக்கு. அதனால் உடம்பெல்லாம் சில சமயத்தில் அக்கினியாக எரியுது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. கொஞ்சம் சத்தப்படாங்க, ரொம்ப சத்தப்படாடா, கொஞ்சம். அந்த தீயவைகளை நீக்கி இந்த கடன்களை எல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதும்ல. இதற்கிடையில் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும். அதுக்கு ஜனவரியில் இருந்து 6வது மாதத்தில் அரசாங்கத்தால் உனக்கு ஒரு மாபெரும் உதவி கிடைக்கும். அது நீ உயர்ந்திருப்பாய், வெற்றி உண்டு.
இப்போதைக்கு அதை பேச வேண்டாம்னு உத்தரவு. பொறுமையாக இருந்துக்காங்க, வெற்றியாகி தரேன். தையில பேசுவோம் பொறுமையாக.